Keystone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஒரு பிரம்மாண்டமாக இனமே விழித்தெழு அப்படிங்கிற ரீதியில ஒரு பெரிய மாட்டை நடத்தி முடித்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரும் அக்கட்சியின் தலைவருமான ராமதாஸ் அவர்கள். மாநாடு என்பது முழுக்க அன்புமணியினா கை மட்டும்தான் ஓங்கி இருந்தது. ராமதாசருடைய பொலிட்டிக்கல் பல்ஸ் குறைந்து கொண்டிருப்பதை காட்டிய மாநாடு. இந்த சித்திரை முன்னிலை மாநாட்டு மொத்த ஒட்டுமொத்த செலவு அன்புமணி தான். நம்ம மூர்த்திக்கு மட்டும் 3 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. சென்னைக்கு ஏகே மூர்த்திக்கு, முன்னாள் ரயில்வே அமைச்சர் மூர்த்திட்ட 3 கோடி கொடுத்துருக்காரு. என்ன ஒன்றே தெரியாது. ஒரு 500 வாகனங்கள் வரணும். எங்க மாமல்லபுரத்துக்கு 500 வாகனம் வரணும். அதே போல தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்கள் அத்தனைக்கும் 7 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது. சொந்த காசிலேயே அந்த மாவட்டத்திலிருந்து ஏறக்குறைய 50க்கு மேற்பட்ட பஸ்ஸுகளை அவன் செலவு பண்ணி கூட்டிட்டு வந்தான். ராமதாஸால் தன்னுடைய மகள் காந்திமதி வயிற்று பேரன் முகுந்தன் மேடையில் அமர முடியவில்லை. இப்ப வீரமணி மகன் அன்புராஜ் கிட்ட நீங்க பெரும் போராட்டம் நடத்திட்டு இருக்கார். மகன் சொன்னா அப்பன் சொன்னா மகன் கேட்பதே இல்லை. எங்க திமுகவுல கருணாநிதி சொல்லி ஸ்டாலின் கேட்கல. இப்போ ஸ்டாலின் சொல்லி உதயநிதி கேட்கல. இப்ப ட்ரெண்ட். அடுத்து வைகோ சொல்லி மகன் கேட்கல, துரை வைகோ சொல்லி அப்பா கேட்கல. இப்ப ட்ரெண்ட். திமுக அணிக்கு போக தயாராகி விட்டதா பாமக இந்த முறை? இல்ல, திமுக அணிக்கு இல்ல, ஜிகே மணி திமுகவுக்கு போக தயாராகி விட்டார். நம்ம ஆட்களே நமக்கு ஓட்டு போடவில்லை, இதெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் வர்றேன், யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன், தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இப்படிலாம் நீங்க கட்சிக்கு துரோகம் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய கணக்கையும் முடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராமதாஸ் அவர்கள். அப்போ ஒவ்வொருத்தருடைய கணக்கையும் முடிப்பேன் அப்படின்னா அப்போ உட்கட்சி மோதல் டோட்டலா வெளிப்படுத்தும் விதமா தான் இருந்ததா அவருடைய பேச்சு? அன்புமணி ராமதாஸ் இருக்கு என்பதை காண்பிப்பதற்காக போடப்பட்ட கூட்டம் தான் மாநாடு தான். சித்திரை முழு நிலவு வன்னியம் பெருவிழா. என்ன அங்க உட்கட்சி தகராறுனா, அன்புமணியா காடு வெட்டி குருவா? நாளைக்கு எதிர்காலத்தில் தொண்டம் பூரா யாரு முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டான்? காடு வெட்டி குரு முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டான். குரு பேசி முடிஞ்சு அழிச்சு போயிடலாம். அன்புமணி பேச வரைக்கும் யாரும் உட்கார்றது இல்லை. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஒரு பிரம்மாண்டமாக இனமே விழித்தெழு அப்படிங்கிற ரீதியில ஒரு பெரிய மாட்டை நடத்தி முடித்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரும் அக்கட்சியின் தலைவருமான ராமதாஸ் அவர்கள். இங்கு அப்பா மகன் மோதல்லாம் முடிவுக்கு வருமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா 2 பேருமே இணைந்துதான் இந்த மாநாட்டை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இந்த மாநாட்டினுடைய நோக்கம் வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு வங்கியை நிரூபித்து குறைந்தபட்சம் ஒரு 20 சட்டமன்ற வேட்பாளர்களை ஆளுங்கட்சி கூட்டணியில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதை தவிர வேறு நோக்கம் இல்லை. இந்த மாநாட்டில் முடிச்சிட்டீங்க இல்லை, ஏன்னா இன்னும் பல விஷயங்கள் நான் சொல்ல போறேன். இந்த மாநாடு என்பது முழுக்க அன்புமணியினா கை மட்டும்தான் ஓங்கி இருந்தது. ராமதாசருடைய பொலிட்டிக்கல் பல்ஸ் குறைந்து கொண்டிருப்பதை காட்டிய மாநாடு. இந்த மாநாட்டில் அன்புமணியுடைய பொலிட்டிக்கல் பல்ஸ் என்ன ஆகுது? ஏறுமுகமாக இருக்கிறது. ராமதாசுடைய பொலிட்டிக்கல் பல்ஸ் இறங்கு முகமாக இருக்கிறது. என்ன காரணம்னா, ராமதாசுக்கும் அன்புமணிக்கு என்ன சண்டை? முகுந்தனை மாநில இளைஞரணி தலைவர் ஆக்க வேணும். இதுதான் ஆரம்பத்திலிருந்து ராமதாசுக்கும் அன்புமணிக்குமான சண்டையே அதுதான். இந்த மாநாட்டில் அன்புமணி உடைய நெருக்கம் என்னன்னா, கோரிக்கை என்னன்னா, முகுந்தன் மாநாட்டில் மேடையில் ஏறி அமர்ந்தால் நான் கிளம்பி போயிருவேன், நான் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள மாட்டேன், இந்த மாநாடு எனக்கான மாநாடு
ஏன்னா 10 கோடி ரூபாய் செலவு செய்தது அன்புமணி தான். நீங்க இந்த சித்திரை மூழ்நிலை மாவட்டம் மொத்த ஒட்டுமொத்த செலவு அன்புமணி தான். நம்ம மூர்த்திக்கு மட்டும் 3 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. சென்னைக்கு ஏகே மூர்த்திக்கு, முன்னாள் ரயில்வே அமைச்சர் மூர்த்திட்ட 3 கோடி கொடுத்துருக்காரு. என்ன முடியே தெரியாது. ஒரு 500 வாகனங்கள் வரணும். எங்க மாமல்லபுரத்துக்கு 500 வாகனம் வரணும். அதே போல தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்கள் அத்தனைக்கும் 7 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டு இந்த இத்தனை செலவு செஞ்சது யாரு? அன்புமணி தான். அன்புமணிக்கு உதவியா ஏகே மூர்த்தி இருக்கார். ராமதாஸுக்கு உதவியாக ஜி.கே. மணி இருக்கார். 2 கோஷ்டி ஆகி போச்சா? அப்ப மாவட்ட செயலர் அப்பா கோஷ்டியா மகன் கோஷ்டியா? அப்பா கோஷ்டி ஜி.கே. மணி மாவட்ட செயலாளர்களை ஒருங்கிணைக்கிறாரு. மகன் கோஷ்டியில ஏகே மூர்த்தி ஒருங்கிணைக்கிறார். இந்த இதே மாநாடு இத்தனை கோடி செலவு செய்து கூட்டப்பட்ட மாநாடு. நீங்க அப்படியே ரிவர்ஸ்ல போங்க. பாமகல தமிழர் வாழ்வுரிமை மாநாடு, அந்த மாநாட்டில் நானும் கலந்துருக்கேன். 90 அப்போ நானே சொந்த காசுலயே அந்த மாவட்டத்திலிருந்து ஏறக்குறைய 50க்கு மேற்பட்ட பஸ்ஸுகளை அவன் செலவு பண்ணி கூட்டிட்டு வந்தான். சொந்த காசுல அனுப்புவாளையத்தில் தங்கவேடு ஒன்றிய செயலாளர் ஒரு பஸ் வச்சு வந்தான். நல்லாம்பள்ளி ராமு பொள்ளாச்சியில், மேட்டுப்பாளையத்தில் தங்கராஜ் சிராஜ், கோயம்புத்தூரில் கரீம், நான் சொல்ற ஆட்கள் எல்லாம் சொந்த காசு வச்சு கூட்டு வந்தான். மதியழகன் ஒருத்தர் காரமடையில், இப்படி பல அந்தந்த ஒன்றிய செயலாளர் அவன் சொந்த செலவுல ஒரு பஸ்ஸில் ஆளை வச்சு கூட்டிட்டு வருவான். அந்த மாநாட்டில் ஈழ போராட்டம் நடந்து முடிந்த மாநாடு, தமிழர் வாழ்வுரிமை மாநாடு. விபி சிங் அதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்திருந்தார். இதை சீரணி அரங்கில் தான் கூட்டம். பல ஆயிரக்கணக்கான 1 லட்சம் தொண்டர்கள் கூடுனா. சைதாப்பேட்டை சின்னமலையிலிருந்து மெரினா பீச் வரைக்கும் ஊர்வலம். அதில் மதுரையிலிருந்து வேலுச்சாமி பிரபாருடைய கட் அவுட் எடுத்துட்டு முன்னாடி நானே ஒரு 300 பனியனை அடித்து திருப்பூர்லேருந்து முன்னாடி பிரபாகரன் பின்னாடி ராமதாஸுடைய படம் 300 பேர் பனியன் போட்டு ஊர்வலத்தில் வந்தான். இதெல்லாம் சொந்த காசுல அன்னைக்கு செஞ்சான். உணர்வாக இருந்தது. திமுக அதிமுக மாற்றாக பாமக பார்க்கப்பட்டது. தமிழ் தேசிய அரசியல் ராமதாஸ் தான் இருந்தது. வன்னியர் சங்க என்ற ஜாதி கட்சியாக இருந்தாலும் அன்றைக்கு தமிழ் தேசிய ஆட்கள் எல்லாம் போய் சேருகிற வேடந்தாங்களா இருந்தது அன்றைய பாமக. ஆனா இன்னைக்கு ராமதாஸால் தன்னுடைய மகள் காந்திமதி வயிற்று பேரன் முகுந்தன் மேடையில் அமர முடியவில்லை. அவன் மேடையில் இறங்கி போயிடுவார். ராமதாசுடைய திட்டம் மாநாட்டு தீர்மானங்களை முகுந்தன் படிப்பார் என்கின்ற அந்த ஆசை, ராமதாசுடைய ஆசை மகன் அன்புமணியால் நிறைவேற்றப்பட முடியவில்லை. ஏன், என்ன காரணம்? அப்போ ராமதாஸ் பொட்டி எடுத்துட்டு ஊர் ஊரா போய் வன்னியர் மக்களை ஒருங்கிணைத்த அந்த ஆற்றல், அந்த வன்னியர் மக்கள் திரண்டு வந்தான். ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா. அந்த தியாகம் எல்லாம் இன்னைக்கு ஆளே இல்லை. காசு கொடுத்து கூட்டிட்டு வர வேண்டிய நிலைமையில பாமக வந்திருக்கு என்று சொன்னால், நீங்க பாமக வருகிற வழி பூராம மதுக்கடை அடைக்கப்பட்டது. இதாக கட்சி. பிரபாகர விடுதலை புலிகள் என்னோட வரட்ட வைத்தியம் பார்க்கறக்கு நான் ஒரு மருத்துவன். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 93-96 நான் ஒரு மருத்துவன், டாக்டர். பேஷண்டா அடிப்பட்டவன் பூரா வா என்கிட்ட. என்ன 7 வருஷம் ஜெயில் பிடிச்சு போடுறீங்களா? 70 வருஷம் ஜெயில் பிடிச்சு போட்டாலும் சரி, நான் ஒரு நோயாளி வந்தா பார்க்கத்தான் செய்வேன். இப்படி சொன்ன அந்த கட்சி எங்க? இன்னைக்கு முகுந்தனை மேடையேற்ற முடியாமல் அந்த மாநாட்டில் அவருடைய கோபம் தான் முழுக்க கொப்பளிக்குது. யாரை வேண்டுமா தூக்கி போட தயங்க மாட்டேன். எங்க தூக்கி போடுறது? 87 வயசுல எங்க தூக்கி போடுறது? மகனை தூக்கி போட முடியல. தன்னுடைய அதிகாரத்துக்குள்ள முகுந்தன் காந்திமதி மகனுக்கு ஒரு பதவி கொடுக்க முடியல. இதுதான் அவருடைய முதுமை. யாருக்கும் வர்ற பதுமை தான். தந்தை பெரியாரே 94 வயசு உயிர் வாழ்வதற்கு நீங்க ஒரு பெரும் போராட்டம் நடத்தினார். கருணாநிதி தன்னுடைய இறுதி காலத்துல பெரும் போராட்டம் நடத்தினார், முடியல. இப்ப வீரமணி
மகன் அன்புராஜ் கிட்ட நீங்க பெரும் போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. மகன் சொன்னா அப்பன் சொன்னா மகன் கேட்பதே இல்லை. எங்க திமுகவுல கருணாநிதி சொல்லி ஸ்டாலின் கேட்கல, இப்போ ஸ்டாலின் சொல்லி உதயநிதி கேட்கல, இப்ப ட்ரெண்ட். அடுத்து வைகோ சொல்லி மகன் கேட்கல, துரை வைகோ சொல்லி அப்பா கேட்கல, இப்ப ட்ரெண்ட். வீரமணி சொல்லி மகன் கேட்கல, அன்புராஜ் 10,000 கோடி சேர்த்து வச்சிருக்காரு. பெரியார் சொல்லி வீரமணியும் கேட்கல, மணியம்மையும் கேட்கல. இதுதான் அரசியல். இப்போ இதே நோய் எங்க வந்திருக்கு? பாமகவுக்குள்ளே வந்திருக்கு. சொல்றது எல்லாமே வாரிசு அரசியல், எல்லாம் கோடிக்கணக்கா பணம் இருக்கு, பலாயிரம் கோடி இருக்கு. பலாயிரம் கோடி. ராமதாஸுக்கு 10,000 கோடியா இருந்தது, கருணாநிதி அரசியலுக்கு வரும்போது 10,000 கோடியா இருந்தது, வீரமணி அரசியலுக்கு வரும்போது 10,000 கோடியா இருந்தது. இன்னைக்கு 10,000 கோடி அன்புராஜுக்கு 10,000 கோடி. ஒரு பெரிய கட்சி, பல லட்சம் கோடி சம்பாதிக்கிற கட்சி யாருக்கிட்ட இருக்கு? திமுக இருக்கு. அப்போ கருணாநிதி சொல்லி ஸ்டாலின் கேட்கல, ஸ்டாலின் சொல்லி உதயநிதி கேட்கல. கடைசி காலங்களில் இதுதான் எல்லாருக்கும் வருகிற எரர். அந்த எரர் யாருக்கு வந்திருக்கு? ராமதாஸுக்கு வந்திருக்கு. அப்போ முழுக்க மாவட்ட செயலாளர்கள் இப்ப ரெண்டு கோஷ்டி, அப்பா கோஷ்டியா மகன் கோஷ்டியா? எதிர்காலத்துல மகன் தான் அதிகாரத்துக்கு வருவார். அப்போ அப்பா கோஷ்டி புறக்கணிக்கப்படும். ஜி.கே. மணியுடைய மகன் தமிழ்குமரா என்ன ஆனானே தெரியல. மாநில இளைஞரணி தலைவராக இருந்த ஜி.கே. மணியுடைய மகன் தமிழ்குமரன் இருக்காரு. அது பாட்டாளி மக்கள் கட்சியில் எம்பி ஆயிடலாமா? பாமக எம்எல்ஏ ஆயிடலாமா? லைக்கா முதலாளியே ஆகட்டும். லைக்கா முதலாளி நிக்கிறேன்னா கிருஷ்ணகிரி தொகுதியில நாடாளுமன்றத்துக்கு போயிடலாமா? ராஜ்யசபாக்கு போயிடலாமா? சரி, அவரு தொகுதி மேட்டூர் எம்எல்ஏ ஆயிட முடியுமா? நான் ஒரு சர்வதேச குற்றவாளி, ராஜபக்சேவுடைய பினாமி, லைக்கா சுபாஷகனுடைய சிஇஓ நான் தான், எனக்கு ஓட்டு போடு. தமிழ்குமரன் போய் மேட்டூர்ல ஓட்டு கேட்கட்டும், அப்பா மகனும் ஓட்டு கேட்கட்டும், ஓட்டு போடுவானா? அப்போ உனக்கு அடையாளம் என்ன? மாங்கா. அப்ப இத்தனை இன்னைக்கு எம்எல்ஏ ஜி.கே. மணி எதுல ஜெயிச்சாரு? மாங்கா, மாம்பழத்தில் நின்னாதான் ஜெயிக்க முடியுமே தவிர நீ உலகத்துக்கே சிஇஓவா இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. அப்போ சொந்த மகனை ஜி.கே. மணி கட்சிக்குள்ளேயே வச்சுக்க முடியல. யாரு மேல யாரு கோபம்? அன்புமணி கோபம். ஜி.கே. மணி ஏறக்குறைய அந்த கட்சியில 90 இருந்து இருக்கார். முதல்ல அவரு குளத்தூர் சேர்மன், சுயேட்சை சேர்மன். அப்புறம் தான் பாமக வன்னியர் சங்கத்துக்கு வராரு, வன்னியர் சங்கத்துக்கு பாமக வராரு. ஆனா இன்னைக்கு அவருடைய அரசியல் முகம் இல்ல. மாநில தலைவர் யார் ஆயிட்டா? அன்புமணி மாநில தலைவர், அவங்க அப்பா ராமதாஸ் மாநில தலைவர். அப்ப ஜி.கே. மணி கௌரவ தலைவர். அடுத்து கொஞ்ச நாள் கௌரவம் இல்லாத தலைவர், செயல் தலைவர், செயல்பட முடியாத தலைவர். இதெல்லாம் பாமகவினுடைய அரசியல். அப்பாவுடைய அரசியல் முடிவுக்கு வருகிறது, மகனுடைய அரசியல் ஆரம்பமாகிறது. எங்க? மகாபலிபுரத்துல. இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். தம்பி ஸ்டாலின் அவரிடம் நான் சட்டமன்றத்துக்கும் போய் நான் கேட்டேன் கோட்டையில, இது மாதிரி எங்களுக்கு 10.5% வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு நீங்க உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் நான் கேட்டுக்கிறேன், உங்களால் இது சாத்தியமாகும், நீங்க செய்யணும் அப்படின்னு இருக்கிறாரு. ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் ஜி.கே. மணி பேசியிருந்தாரு. திமுக உறுப்பினர்களே அந்த கேள்வி கேட்கல. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு அவருடைய பெயர்ல ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும் முதல் கோரிக்கையா அவர் வச்சாரு. அதன் பிறகு டிஸ்கஸ் பண்றாங்க, டக்குன்னு கும்பகோணத்துல அமைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது திமுக அணிக்கு போக தயாராகி விட்டதா பாமக இந்த முறை? இல்ல, திமுக அணிக்கு இல்ல, ஜி.கே. மணி திமுகவுக்கு போக தயாராகி விட்டார். வருகிற தேர்தலில் ஒரு கௌரவ தலைவராக இருந்திருக்கிறாரு, பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நின்று பல முறை எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படி அங்க பயணப்படுவார்? நீங்க பின்னோக்கி வாங்க, ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி நீங்க தீரன், பேராசிரியர் தீப்பிழம்பு தீரன் என்னவா இருந்தாரு? பாமக தலைவராக இருந்தார். நீங்க இடஒதுக்கீடு பேச்சுவார்த்தை, வன்னியர் சங்க பேச்சுவார்த்தை,
கருணாநிதி முதலமைச்சர் 87, 89, 91 வாக்குல 89 to 91 எம்பிசி ரிசர்வேஷன் கொண்டு வராங்க. ஆமா. அப்போ ராஜேந்திரன் என்ற ஒரு இளைஞர் திண்டிவனம் ஆர்ட்ஸ் காலேஜ் வார்டனா வேகன்ட் இருக்கு. அந்த ராஜேந்திரன் இளைஞர் செஞ்சி ராமச்சந்திரன் கிட்ட போறார் தன்னுடைய சாதி பாசத்துல. எனக்கு இந்த இடம் காலியா இருக்கு, எனக்கு ஹாஸ்டல் வார்டனா எனக்கு கவர்மெண்ட் எனக்கு இந்த போஸ்ட் வர சொல்லுங்க. அப்போ செஞ்சி ராமச்சந்திரன் கருணாநிதி சொல்றாரு, எங்க சாதி இளைஞனவன் படிச்சிருக்கான், இந்த இளைஞனை திண்டுக்கல் ஹாஸ்டல் திண்டிவனம் ஹாஸ்டல் வார்டனா போடுங்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு. திருப்பி ஒரு 6 மாதத்தில் ரிசர்வேஷன் பேச்சுவார்த்தைக்காக வன்னியர் சங்கம் சார்பாக நிறைய டேட்டாக்களோட ராமதாஸ் அனுப்புறாரு. யாருகிட்ட? முதலமைச்சர்கிட்ட. அப்போ தன்னால் வேலை கொடுக்கப்பட்ட இளைஞன் ராஜேந்திரன் தன்னோட உட்கார்ந்து டேட்டாஸை சொல்லி உரிமை கேட்கிறார், போராடுகிறார். வாதம் வலுக்கிறது. யாரோட? அன்றைய முதலமைச்சர் கருணாநிதியோட. கருணாநிதி அப்செட் ஆகிறார். இவ்வளவு புள்ளி விவரங்களை வச்சிருக்கான அந்த இளைஞன், வன்னியர் சமூகத்துக்கான புள்ளி விவரங்களை இவ்வளவு டேட்டாஸை வச்சிருக்கான, யார் இந்த இளைஞன் விசாரிக்கிறார். உங்களால் வேலை போட்டு கொடுக்கப்பட்ட அந்த இளைஞன் ராஜேந்திரன் தான் இந்த இளைஞன்னு யார் சொல்றான்? அரசு உளவுத்துறை சொல்றான். பேச்சுவார்த்தை முடிந்து படியில் இறங்கி போகும்போது அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அவர்தான் பேராசிரியர் தீரன். அவர்தான் பேராசிரியர் தீரன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக வருகிறார். ராஜீவ் காந்தி இறந்துட்டார். ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இருக்கார். போலீஸ் வந்து சொல்றான், ஐயா ராஜீவ் காந்தி இறந்துட்டாரு, கூட்டத்தை முடிச்சுக்கன்னு. போலீஸ் சதி செய்கிறது. பாமக வெற்றி பெற்றோம், ஜெயிச்சிரும் இந்த தொகுதியில. இதுக்காக ராஜீவ் காந்தி மீது அபாண்டம் போட்டு நீங்க என்ன கூட்டத்தை முடிக்க சொல்றீங்க. முடிக்க மாட்டேன். கடைசி வரை 12 மணி மேல 1 மணி வரைக்கும் பேசிட்டு இறங்கினவர் தான் யாரு? இந்த தீரன். ஆனால் தீரன் பாமகவுக்கு வந்து பாமகவிலிருந்து திமுகவால் பிரித்து எடுக்கப்பட்டார். கடைசியா தெருவுக்கு வந்துட்டார். யாரால? திமுகவால. அப்போ பாமகவுடைய தீரனை திமுக பாமகவிலிருந்து பிரித்து எடுக்கிற பொழுது ஜி.கே. மணியை பிரித்து எடுப்பதற்கு வெகு நேரம் ஆகாது. ஓகே, நம்ம ஆட்களே நமக்கு ஓட்டு போடவில்லை, இதெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் வர்றேன், நான் யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன், தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இப்படிலாம் நீங்க கட்சிக்கு துரோகம் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய கணக்கையும் முடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராமதாஸ் அவர்கள். அப்ப ஒவ்வொருத்தருடைய கணக்கையும் முடிப்பேன் அப்படின்னா அப்ப உட்கட்சி மோதல் வந்து டோட்டலா வெளிப்படுத்தும் விதமா தான் இருந்ததா அவருடைய பேச்சு? உண்மைதான். ஏன்னா தன்னுடைய பேரனுடைய தான் உருவாக்கிய கட்சி தான் தான் முதல்ல ஓம்னு போட்டு ஆரம்பிச்ச கட்சி அது. அந்த கட்சி பிள்ளையார் சொல்லியில ஓம், அது பிள்ளையார் சொல்லின்னு ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்கள் சொல்லுவான். ஓம்னு முதல் நீங்க ஒரு தொழிலையோ ஒரு லெட்டர் ஓம்னு போட்டு தான் எழுதுவோம். அது போல இப்ப பிள்ளையார் சொல்லியா போச்சு. தமிழருடைய கலாச்சாரம் அழிக்கப்படுவதில் இது ஒரு வகை. அப்போ இந்த ராமதாஸால் ஏறக்குறைய 80களில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த வன்னியர் சங்கம் 90களில் பாமக ஆகி மத்திய அமைச்சராகி பல அரசியல் அற்புதங்களை நடத்திய அந்த ராமதாஸ் நேற்று என்ன நடந்தது? தன்னுடைய பேரனை முகுந்தனை, மகள் வயிற்று பேரனை மேடையில் அமர வைக்க முடியவில்லை, தீர்மானத்தை வாசிக்க அனுமதிக்கவில்லை. அவன் மேடையில் உட்கார்ந்து இறங்கி போயிடுவேன், அவ்வளோ பாதி பேரை கூட்டிட்டு போயிடுவேன். இப்படி இந்த கட்சி எப்படி ஆரோக்கியமான பார்வையில் போகுமா? வாய்ப்பே இல்லை. அப்போ ராமதாசனுடைய பொலிட்டிக்கல் பல்ஸ் குறைந்து கொண்டு இருக்கிறது, அன்புமணியினுடைய பொலிட்டிக்கல் பல்ஸ் ஏறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான். ராமதாசிட அதிகாரம் இல்லை, அதிகாரம் அன்புமணி ராமதாஸ் இருக்கு என்பதை காண்பிப்பதற்காக போடப்பட்ட கூட்டம் தான், மாநாடு தான் சித்திரை முழு நிலவு வன்னியம் பெருவிழா. எம்எல்ஏன்னு கூட பார்க்க மாட்டேன், தப்பு செஞ்சா யாரா இருந்தாலும் கடல்ல தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள். ஆனா அதே சமயம் கூட்டணி குறித்து நான் தான் முடிவு செய்வேன் அப்படிங்கிறாரு. இதை பார்க்கும்போது உங்களுடைய பதிலுக்கு கொஞ்சம் முரணா இருக்கு. அப்போ அன்புமணியுடைய பவர் எதுவும் குறைக்கப்படுதாங்க? அன்புமணி பவரை யாரும் குறைக்க முடியாது. அன்புமணியுடைய மாநில தலைவர் பதவியை நானே எடுத்துக்கிறேங்கிறாரு. ஏன் எடுத்துக்கிறாருன்னா, மாநில தலைவர் மட்டும்தான் பொதுக்குழுவை செயற்குழுவை கூட்ட முடியும்.
அந்த அதிகாரம் பைலாவில், பாமக பைலாவில் அப்படித்தான் இருக்கு. எல்லா கட்சி பைலாக்களும் அப்படித்தான் இருக்கு. ஆனால் ஏன் அவசர அவசரம் ராமதாஸ் அந்த மாநில தலைவர் பதவியை எடுத்துக்கிறாருன்னா, பொதுக்குழு செயற்குழு கூடி எந்த கூட்டணி என்பதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்தை யார் எடுத்துக்க போறா? அன்புமணி எடுத்துக்க போறாரு. அதற்காகத்தான் அவசர அவசரமா மாநில தலைவர் பதவி அவர் எடுத்துக் கொள்கிறார். அது செல்லாது. மாநில தலைவர் பதவியை யார் கொடுக்கணும்? பொதுக்குழு செயற்குழு கொடுக்கணும். அதுதான் கட்சியினுடைய பாடி. இவர் நிறுவனருக்கு எந்த அதிகாரம் இல்லை. நிறுவனரை தலைவராக அறிவிக்க முடியாது. அன்புமணி எதிர்ப்பு தெரிவிக்கலையே தவிர சட்டபூர்வமா ராமதாஸ் எடுக்கக்கூடிய அந்த முடிவு கட்சியை கட்டுப்படுத்தாது. ஏன் கட்டுப்படுத்தாதுன்னா, மாநில தலைவர் என்பது அன்புமணி யார் தேர்ந்தெடுத்தா? பொதுக்குழு செயற்குழு கூடித்தான் தேர்ந்தெடுக்குது. ராமதாஸ் ஒப்புதலோடு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அன்புமணி. ஆனால் இவரை திடீர்னு அவரை விளக்கிட்டு இவர் தலைவர் ஆவதற்கு எந்த பொதுக்குழு செயற்குழுவோ ஆதரவு கொடுக்கவில்லை. அந்த மாநாட்டில் பாருங்க, குருங்கிற வார்த்தையை பேசினா கை தட்டுறாயா, கூக்குரல் போடுறான். அப்போ அடுத்த கேள்வி இருக்குங்கதான் நான் வர்றேன். என்ன காரணம்? அந்த கட்சியினுடைய நாடி நரம்பெல்லாம் குரு பரவி இருக்கிறார். அன்புமணியை விட குருவை தான் பார்க்கிறான், தலைவனா பார்க்கிறான். அன்புமணியே குருவை பேரை உச்சரிப்பதை தவிர்த்த காலத்து போய் இப்ப காலத்தின் கட்டாயம் யாருடைய பேரை உச்சரிக்க வேண்டி வந்திருக்கு? குருவனுடைய பெயரை உச்சரிக்க வேண்டிய தேவை வந்திருக்கிறா. அவர்கள் தான் உண்மையான குருவனுடைய ஆதரவாளர்கள். மாவீரன் குரு இல்லையே என்கிற வருத்தம் எனக்கு ரொம்பவே இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு ராமதாஸ் அவர்கள். அவர் மட்டும் இருந்திருந்தால் தொடர்ந்து இந்த மாநாட்டை தடைபடாம தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருந்திருப்பாரு அப்படிங்கிறது ஃபீல் பண்றாரு. ஆனா அதே சமயம் காடுவெட்டி குரு அவருடைய குடும்பத்துல அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய பையன், மகள், மருமகன் எல்லோருமே ராமதாஸ் குடும்பத்துக்கு எதிராக தான் பல விஷயங்களை பேசி வர்றாங்க. பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு வராங்க. இந்த மோதல் போக்கு தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன அங்க உட்கட்சி தகராறுனா, அன்புமணியா காடுவெட்டி குருவா? நாளைக்கு எதிர்காலத்தில் தொண்டை பூரா யாரு முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டான்? காடுவெட்டி குரு முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டான். குரு பேசி முடிஞ்சு அழிச்சு போயிடலாம். அன்புமணி பேச வரைக்கும் யாரும் உட்கார்றது இல்லை. அப்போ காடுவெட்டி குரு கடைசி தொண்டன் வரைக்கும் பாய்ந்த நீர், கடைமடை வரை பாய்ந்தால்தான் கதிர இருக்க முடியும், அறுவடை செய்ய முடியும். ஆனா கடைமடை வரை பாய்ந்தவன் தான் காடுவெட்டி குரு. ஆனா அன்புமணி கார்பரேட் கடைமடை, அது கடைமடையே கிடையாது. அப்போ தொண்டை இப்ப யார எதிர்பார்த்து நிற்கிறான்? குரு, இன்னொரு காடுவெட்டி குரு கிடப்பாரான்னு காத்து நிற்கிறான். காடுவெட்டி குரு இல்லை. அதனால காடுவெட்டி குருவா அன்புமணி ராமதாஸாங்கிற நிலை வருகிற போது அப்பாவுக்கு ஒரு தடுமாற்றம், ராமதாஸுக்கு ஒரு தடுமாற்றத்தின் காரணமாக தான் குரு உடைய மரணம். இப்ப குருவுடைய குடும்பம் ஏன் பாமக மீது குற்றம் சாட்டுதுன்னா, அன்புமணியோ ராமதாஸோ நினைத்திருந்தால் குருவை காப்பாற்றி இருக்கலாம். ஏன் காப்பாற்றலைன்னா, இந்த கூட்டம் பூரா யாருக்கு பின்னாடி போயிடும்? குருவுக்கு பின்னாடி போயிடும். குரு ஒருவேளை பாமகவை உடைத்து கொண்டு போய் விடுவாரோ? ஏன்னா வைகோவுக்கும் ஸ்டாலினுக்குமான முரண்பாடு தான். அதே நிலைமை தான் குருவுக்கு அன்புமணிக்கு வருகிற பொழுது அன்புமணியை காப்பாற்றுவதற்கு ராமதாஸ் குருவை சரியாக பராமரிக்கவில்லை. இதுதான் அந்த குடும்ப குற்றச்சாட்டு. உண்மை இருக்கு. இப்போ குரு இல்லாத பொழுது குருவை பற்றியோ கவலைப்படுவது அது ஒரு நடிப்பு. அன்புமணியும் நடிக்கிறார், அன்புமணி அப்பா ராமதாஸும் நடிக்கிறார். குருவுடைய தியாகம், குருவுடைய உழைப்பு. இந்த பாமக பொருளாளராக இருந்திருக்காரு, வன்னியர் சங்கத்துல தலைவரா இருந்திருக்காரு, 2 முறை எம்எல்ஏவெல்லாம் இருந்திருக்காரு. ஸோ அப்படி இருந்தும் ஒன்றும் நீங்க சொல்ற கருத்தெல்லாம் இதாக இருக்கு. ஆமா, நீங்க கூட்டம் அன்புமணி பேசி கூட்டத்தை ஈர்க்க முடியுமா, அல்ல குரு பின்னாடி கூட்டம் நிற்குதாங்கிறத இந்த மாநாட்டில் பார்த்தோமா இல்லையா? நேற்று குரு வேரை சொல்லும் போது அத்தனை பேரும் ஆர்ப்பரிக்கிறான். அப்போ அத்தனை பேராலும் குரு நேசிக்கப்பட்டிருக்கிறார். அதான் காரணம். இதுதான்
குரு மரணத்திற்கும் அவர் கடைசி காலத்துல பாமகவிலிருந்து துன்பப்பட்டு போனதும் அது குடும்பம் சொல்லுவதும் ஒரு சேரத்தான், உண்மைதான், அதுல மாற்று கருத்தே இல்லை. வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்க கோரி பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை நடத்துவேன் என்கிறார் ராமதாஸ் அவர்கள். இதை மத்திய மாநில அரசுகள் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? அதான் அண்டம் கிடுகிடுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அதெல்லாம் சாத்தியமே இல்லை, அதெல்லாம் சாத்தியமே இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி 10.5க்கு தீர்மானம் போட்டு சட்டசபை நிறைவேற்றிட்டார். ஆமா, அடுத்து நிறைவேற்ற வேண்டிய இடம் நாடாளுமன்றம். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி அட்டவணை 5ல் வந்தாதான் இது சட்டமாகும். இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு அது நிலுவையில் இருக்கு. நீங்க திமுக கூட்டணியே இல்லாமல் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ராமதாஸுக்கு திமுக ஸ்டாலின் எப்படி 10.5 நிறைவேற்றுவார்? வாய்ப்பே இல்லை, அது வாய்ப்பே இல்லை. நீங்க திமுக கூட்டணியிலும் இல்லை, நீங்க இருந்த கூட்டணி அதிமுக கூட்டணி. அதிமுக கூட்டணியிலிருந்து இப்ப இத அடுத்து நிறைவேற்ற வேண்டிய இடம் டெல்லி. டெல்லியில தான் நாடாளுமன்ற இரு வகையிலும் இது தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். நாகப்பா படையாச்சி, அதன் பிறகு அஞ்சலை அம்மாள், ஆணைமுத்து, ராமதாஸ் போன்ற தியாகிகளுடைய அவங்களுடைய தியாகங்கள் வந்து வெளியே தெரியப்படலை இன்றைய தலைமுறையினருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு அன்புமணி அவர்கள். ஆனா நாகப்பா அவர்களா இருக்கட்டும், அஞ்சலை அம்மாள் அவர்களா இருக்கட்டும், ஆணைமுத்து அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு தியாகிகளா போராளிகளா தான் வந்து பார்க்கிறாங்க. ஆனா ஏன் இதை நாம வந்து வன்னியர் குல சத்தியர்களை பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்களை மறைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறார். இது ஏற்கும்படியா இருக்கா இல்ல அரசியல் ஆதாயத்துக்காக அப்படி பேசியிருக்காருன்னு எடுத்துக்கலாம்? இல்ல, அன்புமணியே அவர்களை விழா எடுக்கலையே. அஞ்சலை அம்மாளுக்கு எத்தனை விழா எடுத்திருக்காரு அன்புமணி? விஜயெல்லாம் முன்னெடுத்திருக்கலாம். ஓ, விஜய் கட்சியில அன்புமணி சேர்ந்துட்டாரா? இல்ல, இதுக்கு முன்னாடி அவங்க அன்புமணி எப்ப எடுத்தாரு? அஞ்சலை அம்மாளையும் ஆணைமுத்தையும் நாகப்பா படையாச்சியும் விழா எடுக்க வேண்டியவர் யாரு? அன்புமணி தான். அன்புமணியே விழா எடுக்கலையே, அடுத்து எப்படி விழா எடுப்பான்? ஆணைமுத்த வன்னியர்னு சொல்ல முடியாது, அவர் பெரியார் தொண்டர், பெரியாரிஸ்ட். அஞ்சலை அம்மாள் நீங்க ராமதாஸ் கட்சி கிடையாது, வன்னியர் அந்த மாதிரி சொல்லிக் கொண்டது இல்லை. தமிழர்களுக்கான அடையாளம், சுதந்திர போராட்டத்தை அவரை போய் இப்படி சமூகத்துக்குள்ள அடக்க முடியும்? காமராஜர் போய் நாடாரு சொல்லிட முடியுமா? கக்கனை தலித்துன்னு சொல்லிட முடியுமா? பெரியார போய் நாயக்கர் சொல்ல முடியுமா? அதே போலதான் ராமதாஸ், அன்புமணி. அவர்களை சாதிக்குள் அடக்குவது என்பது அவர்களை இழிவுபடுத்துவது ஒன்றுதான். இதுவரை உங்க பல்வேறு கதை கொண்டு வந்தேன். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.